அழகைஸ், இது உங்கள் ஐடி தமிழா. நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம். அதிகமாக குற்றம் செஞ்சவங்கள நம்ம ஜெயிலையும் இல்லை அப்படின்னா சிறைச்சாலையில் அடைப்போம், ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை எல்லாருக்குமே நல்லா பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களே குற்றம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் அந்த ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் இங்கேயே இறந்து போயிடுறேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு வகையான ஜெயிலை பற்றியும் நரகத்தை விட கொடூரமான ஒரு சிறைச்சாலை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்குங்க. இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். அந்தளவுக்கு கைதிகளையும் குற்றவாளிகளையும் அவ்வளோ பெரிய பயங்கரவாதிகளையும் பயப்பட வச்ச ஜெயில் பேர் தான் அல்கட்ராஸ். உண்மையிலேயே எல்லா குற்றவாளிகளையும் பயப்பட வைக்கக்கூடிய இந்த அல்கட்ராஸ் எங்கே இருக்குது, உண்மையிலேயே அதில் என்ன தான் நடக்குது அப்படின்ற எல்லா மர்மங்களையும் எல்லா டார்க் சீக்ரெட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. உண்மையிலேயே அல்கட்ராஸ் அப்படின்றது ஒரு ஜெயில் தாங்க. அதுவும் சாதாரண ஜெயில் இல்லை. எல்லாருக்குமே நம்ம ஒரு சிறைச்சாலை அமைப்போம் இல்லை ஜெயில் அமைப்போம் அப்படின்னா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நடுவுலையோ இல்லை ஒரு நாட்டுக்கு நடுவுலையோ அமைப்போம். ஆனால் யாராவது ஒரு ஜெயிலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தீவில் அமைப்பாங்களா? அதுவும் அந்த தீவில் அந்த ஜெயில் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயில் அமெரிக்காவில் இருக்குது. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஜெயிலாக இருந்தாலையும் நம்ம சிறைக்குள்ளே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஆளாக தான் இருப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிறையே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும், அங்கே என்ன நடந்தாலும் கேட்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறை தான் அல்கட்ராஸ். அந்த அல்கட்ராஸ் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு சிறை தீவு அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இதை எப்போ அமைச்சாங்க பார்த்தீங்கன்னா 1934 தொடங்கினாங்க. ஆனால் 1963 இதை மூடிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறையை அமைச்சதுக்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தப்பு செய்யக்கூடிய மோசமான குற்றவாளிகளும் கொலையாளிகளும் சைக்கோத்தனமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே நாங்கள் இங்கே தான் அடைச்சி வைப்போம், அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அல்கட்ராஸில் கைதிகள் உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க வெளியே உயிரோட வர்றது ரொம்பவும் கஷ்டங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே சட்டத்திட்டங்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளும் சரி ரொம்பவும் வெறித்தனமாக இருப்பாங்க. இவங்க குற்றவாளியா இல்லை உள்ளே போகிறவங்க குற்றவாளியா அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஜெயிலாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அல்கட்ராஸில் ஒரு சாதாரண குற்றவாளி உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலையும் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கும். அவங்கள தனிமைப்படுத்திடுவாங்க. ஹோல் அப்படின்ற ஒரு இருண்ட அறைக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம 1-4 நாட்கள் வரையும் தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஏற்கனவே அந்த சிறை ஒரு தீவில் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ திரும்பவும் அவங்க ஏதாவது சின்ன சண்டையோ இல்லை சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இருண்ட அறைக்குள்ளே அவங்க 2-3 நாட்கள், ஏன் அவங்க 1 மாதம் வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாதாரண கைதிகளுக்கே கிடையாது. இதில் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கைதிகளும் குற்றவாளிகளும் வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அல் காப்போனோ அப்படின்ற ஒரு குற்றவாளியும் ராபர்ட் ஸ்டாரவுட் அப்படின்ற ஒரு அமெரிக்க வெறி கொண்ட ஒரு குற்றவாளி, அதாவது எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோத்தனமான குற்றவாளிகளும் இங்கே தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே இந்த அல்கட்ராஸில் அமெரிக்கா அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட அல்கட்ராஸ் சிறையில் சில பேர் தப்பிச்சிருக்காங்க. அப்போது எப்போ பார்த்தீங்கன்னா 1962 ஃப்ராங்க் மோர்ஸ் அப்படின்ற ஒருத்தரும் ஆங்கிலின் அப்படின்ற 2 சகோதரர்களும் இந்த அல்கட்ராஸில் தப்பிக்க முயற்சி பண்ணதான் ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மட்டும் இல்லாமல் இவங்க அவங்கள மாதிரியே ஒரு பொம்மையை உருவாக்கி அதை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து ஜெயிலிருந்து அங்கே சுவரை தாண்டி கீழே படகுல குதிச்சு கடல்லேருந்து இறங்கி தப்பிச்சுதா ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இது வரைக்குமே அவங்க இறந்தாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே போல் இந்த அல்கட்ராஸில் அதிகமான குளிர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த குளிர் காரணமாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருக்கும் ஒரு வகையான மன அழுத்தம் ஏற்படும். அதே போல் மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும். அதனால் அவங்களுடைய சாதாரண மனநிலையிலிருந்து ரொம்பவும் மோசமான பயந்த பதட்டமான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு எல்லாருமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாகவே மாறிட்டாங்க.
இப்படிப்பட்ட அல்கட்ராஸ் இப்போ மூடப்பட்டு இப்போ ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து கூட நிறைய பேர் வந்து சுற்றுலாத்தலமாக அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இது தனிப்பட்ட ஒரு ஆளை ரொம்பவும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு இருட்டு அறையில் வச்சுட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான், தண்ணீர் வந்து ரொம்ப கம்மி, அதே போல் ரொம்பவும் குளிராக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து விட்டால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போதே வந்து எல்லா ஜன்னலையும் மூடிட்டு கதவையும் மூடிட்டு நீ ஒரு 10 நிமிஷம் உள்ளே இரு அப்படின்னா இருந்துருவோம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளனா இருப்போமா? ஆனால் இவங்கள பல நாட்களாக இந்த மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த அல்கட்ராஸ் வந்து மூடப்பட்டு இப்போ ஒரு சுற்றுலா இடமா இருந்தாலும் இப்போ சில வதந்திகளும் ஒரு டார்க் சீக்ரெட்டும் இங்கே வந்து உலாவிட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே இறந்து போன பல வீரர்களும் பல குற்றவாளிகள் வந்து ஆன்மாவாக இருக்காங்க, பிசாசாக இருக்காங்க. இப்போவும் இங்கே வந்து அதிகமான அழுகல் சத்தம் கேட்கும், கூடவே வந்து கத்துற ஒலிகள் கேட்கும், நிறைய திடீர்னு யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே வந்து இந்த சிறையை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சிறை இப்போ எல்லாருக்கும் சுற்றுலாத்தலமாகவும் கண்காட்சி இடமாகவும் இருக்குது. ஆனால் இந்த சிறையை இப்போ அமெரிக்கா திரும்பவும் வந்து ரன் பண்ணலாம், இதை வந்து ஒரு சிறைச்சாலையாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கொண்டு வந்த இந்த விஷயத்தை பற்றியும் இந்த சிறைச்சாலையை பற்றி இதுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கா இல்லை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னாலையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் இப்போ தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத இருந்தாலையும் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிறையை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.